எப்படி இந்த மனம்லாம் வேலை செய்து தெரியுங்களா? உங்களை அந்த நிலையை அடைய விடாம உங்களை கரெக்டா பார்த்துக்குது இந்த மனம். தான் அகத்தியர் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேணாம், மனமது செம்மையானால் வாய்வினை பெருக்க வேணாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாம். இவ்வளோ தீட்சை, இவ்வளோ தியானம், இவ்வளோ பேச்சு, பகவத்கீதை, திருக்குறானு, திருக்குறள், விவிலியம், இன்னும் புத்த பிரானோட தம்ம பேருரை, இதெல்லாம் எதுக்குங்கய்யா? இதெல்லாம் என்னதான் சொல்லுது? உங்களை போய் பிள்ளையார் மந்திரத்தை சொல்லுங்குதா, இல்லை அல்லாஹ்வை கும்பிடுங்குதா? எதுக்கு தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இது எல்லாத்தையும் அப்படி எசன்ஸா இத்தனை வேதத்தையும், இத்தனை வேத இதிகாச மந்திரங்கள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாத்தையும் அப்படி புழிஞ்சு எடுத்தோம்னு வச்சிங்களேன், ஒரு லைன்ல சொல்லணும்னா, மனிதனோட மனம் செம்மையாவதற்காகத்தான் இத்தனை மதங்கள், இத்தனை பிலாசபி. பிள்ளையார் மந்திரத்தை நீங்க உட்காந்து 1 கோடி தடவை உரு சொல்றதும், உங்க மனம் செம்மையானதுக்கு அப்புறம் ஒரு தடவை பிள்ளையாரை கூப்பிட்டா வந்து நிற்பார். 1 கோடி உருவெல்லாம் தேவையில்லை. அப்படிதான் ஔவையாருக்கு வந்து நின்னாரு. பெரிய ரகசியம் உண்டு. இந்த வசிஷ்டரு, இந்த ரிஷி முனிகள்லாம், நாங்க வந்து ஈசனுக்கு பூஜை, இப்ப ஈசன் வந்து தவத்தில் இருக்காரு கைலாயத்துல, இப்ப நாங்க அவரை போய் பார்க்க போறோம், அவர் கரெக்டாக தவம் முடிச்சு எங்களுக்கு பிளஸ் பண்ணுவார், நாங்கள் வந்து ஈஸ்வர பூஜைக்கு போகிறோம்னு கிளம்புறாங்க. அப்போ நித்தியமாக வந்து நம்ம கிளவி இருக்கே ஔவையார் பாட்டி, அதுக்கு ஒரு நித்திய பூஜை ஒன்று என்னன்னா, அகவல் பாடணும், விநாயகர் அகவல் பாடணும். அதெல்லாம் எழுதி பிடிச்சி அதை டெய்லி பாடணும். அப்போ வசிஷ்டர் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, ஔவையாரை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நீ பூஜை பண்ணிட்டு நீ பொறுமையாவா, நாங்கள் முன்னாடி போகிறோம், கைலாயத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் போய் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணியிருக்கோம், நீ வந்து இடையில ஜாயின் பண்ணதும். இதுக்கு 2 மனசாகி போச்சு. ஆகா, ஈஸ்வர பூஜை போயிடுமோ அப்படின்னு பதற்றத்தோட பாடிக்கிட்டு இருக்கு அந்த விநாயகர் அவல்ல. நம்மள மாதிரி 108 நமச்சிவாயா சொல்லி தானங்க ஆகணும், 108 சொர்ண பைரவர் சொல்லி முடிச்சு அவனுக்கு கால் வேற வலிக்குது, கை வலிக்குது, முடிக்கணுமே 108 முடிச்சு. இப்போ என்ன பிரயோஜனம்? பைரவர் வந்து நிற்க போறாரு, சொர்ண பைரவர் வந்து. ஞானம் அடையணும், வாழ்க்கையில நல்லது அடையணும்னா பதஞ்சலியோட யோக சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சுகம், திறம், ஆசனம் அடிப்படை. நீங்க ஆன்மீகத்துல ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி, தாந்திரிக வழிபாடு பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் உங்களுக்கு முதல்ல பிசிக்கலி சுகமா இருக்கணும், உடல் ரீதியாக சுகத்தினை வழங்க வேண்டும். 2வது மனோரீதியாக அமைதியை கொடுக்கணும். 3வது உயிர்ப்பு தன்மை, விழிப்புணர்வு தன்மை அதிகமாகி உயிர் விழிப்புணர்வு அடையணும். இது 3 நடந்தா தான் நீங்க செய்யற அந்த வழிபாடு சரி. இது பதஞ்சலி யோகத்தோட அடிப்படை. எனக்கு தெரிஞ்சு பதஞ்சலி யோகத்தை எடுத்து பேசுறவங்களுக்கே மூட்டு வலி வந்துருது. பாருங்க, இதெல்லாம் பதஞ்சலி தான் சொல்லியிருக்காரு. சுகம், திறம், ஆசனம். நீ சுகமாரு, ஸ்திரம் பண்ணு, உன் உடல் ஸ்திரமாகணும், மனம் ஸ்திரமாகணும், அப்பதான் அதை கடக்க முடியும். உங்களுடைய மனமும் இந்த சமூகமும் உங்களுக்கு எப்படி எதிர்ப்பா வேலை செய்யுதுனாங்கய்யா, 360 டிகிரி கோணத்துல உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை ஊழ்வினை உங்களை எப்படி தாக்குதுன்னா, ஒரு டைரக்ஷன்ல தாக்குனா நீங்க தடுத்து நிறுத்திடலாம். 360 டிகிரி கோணத்துல ஒரு வட்ட வடிவில் எங்க வேணாலும் உங்களை தாக்குது. அதனால உங்களால வந்து அதுல இருந்து மீள முடியல. இங்க அடைச்சிங்கன்னா அங்க தாக்குது, பின்னால இருந்து அடிக்கிறான், பின்னால கரெக்ட் பண்ணீங்கன்னா சைட்ல இருந்து அடிக்கிறான். இப்படி இந்த அடி வாங்கி போடான்னு நீங்களும் விட்டுட்டீங்க ஆன்மீகத்தை. இதத்தான் என்ன சொன்னாங்க, அந்த 360 டிகிரி கோணத்தை அப்படியே ஒருமுகப்படுத்து, ஒரு நிலைக்கு கொண்டு வா. உன் எதிரி எல்லாத்தையும் ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சிடு, அதுக்கு ஒரு சேஃப் கிடைச்சிடும், அதை ஈஸியா வென்றலாம். இதுக்கு தான் தியானம் பண்ண சொன்னோம். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு தியானத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை அதிகமாயிடுது. 360 டிகிரி வந்து அதுக்கப்புறம் 720 டிகிரி இருக்குமான்னு எத்தனை உள்ளார இருந்தெல்லாம் கிளம்புது. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா, தியானம் பண்ண உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா வேர்க்க என்னையாச்சு, இல்லைங்கய்யா திடீர்னு ஒரு உருவம் வந்துச்சுங்கய்யா. பாவமா இருக்கு, அறியாமை. நீங்க எது பண்ணினாலும் சுகம் வரணும்,
நீ எதை வேணாலும் வழிபடுங்க. ஞானி பிருந்தாவனர் இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு வரல. நீங்க எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் சரியில்லை, அதை எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இவ்வளவுதான். நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது பிரதோஷம் விரதம் இருங்க, இதை எப்படி கும்பிடுங்க, கந்த சஷ்டி விரதம் இருங்க, சஷ்டி விரதம் இருங்க, அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆன்மீகத்தோட அடிப்படையே எங்கேயா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷனோட புனித நீர் ஒரு ஆணோட விந்துலையும் ஒரு பெண்ணோட நாதத்திலையும் தான் ஒளிஞ்சு கிடக்குது இந்த நீர். இந்த உணர்வு கூட இல்லாம இந்த அவ்வை பிராட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, ஈஸ்வர பூஜை போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இது வேக வேகமா நம்மள மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளையாரு டக்குன்னு நிறுத்து, ஏன் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு எதுக்கு நீ வேக வேகமா படிச்சுக்கிட்டு இருக்கன்னதும் அவ்வை பிராட்டி பிள்ளையார்கிட்ட, பிள்ளையாரப்பா இந்த மாதிரி எல்லாரையும் நான் விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் வயோதிக, நான் அங்கேருந்து நடந்து போனா அதுக்குள்ளார ஈஸ்வர பூஜை முடிஞ்சிடும். அப்படியா, ஈஸ்வர பூஜை முடிஞ்சிடுதா? சரி பரவாயில்ல, முடிஞ்சாலும் முடியட்டும், எங்கள் அப்பா இருந்தானே நான் சொல்லிக்கிறேன், நீ போகலன்னா அதனால ஒன்றும் இல்லை, ஒழுங்கா உட்காந்து அகவலை சொல்லு. சரி பிள்ளையாரே சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவ்வை பிராட்டி பொறுமையாக இருந்து சொல்கிறாரு. நல்லா இந்த புரிஞ்சுக்கணும், பிள்ளையார்கிட்ட பொறுமையாக உட்காந்து அந்த ஔவையார் வந்து தெளிவாக அகவலை படித்து முடிக்குது. இங்கே வா, இந்த கிளவி இப்படி போய் நிற்கிது, தன்னோட தும்புச்சம் கையால் அப்படியே ஒரு சுற்றி இப்படி பிடிக்கிறார். அப்படியே ஒரு தூக்கு தான். பார்த்தா வசிஷ்டர்லாம் பின்னால் வந்துக்கிட்டு இருக்காரு, இது அதுக்குள்ளார கைலாயம் போய் உக்காந்துருக்கு அவ்வை பிராட்டி. இது அங்கே வரவேற்பு கொடுக்குது, வாங்க வசிஷ்டரே, எப்படி நீ அதுக்குள்ளார வந்த? பிள்ளையாரு பிடிச்சி தும்புங்க கையில் ஒரு தூக்கி போட்டாரு, நான் வந்துட்டேன். இது ஔவையாரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. இந்த கதையில ஒரு பெரிய ஒரு ஞானம் ஒளிஞ்சிருக்கு, பெரிய ஞானம் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஜீவராசிகளிலேயே பெரிய மூக்குடைய ஒரு பிராணி வந்து யானை. எந்த காலத்திலும் யானை கீழே உட்காரவே உட்காராது, தெரியுமா? உடம்பு முடியாம கோயில்ல படுத்து கிடக்கிற யானையை பத்தி நான் சொல்லலை. உடனே ஐயா நான் அந்த கோயிலுக்கு போனேன் யானை படுத்துருஞ்சிங்கலாம் சொல்லாதீங்க. இயற்கையாக யானை வந்து கீழே உட்காரவே உட்காராது, உட்காரவே அதுக்கு தெரியாது. இந்த யானை பாகர்கள் பண்ணி தான் இருக்காங்க, நின்றுகிட்டே தான் தூங்கும். உலகத்திலேயே பெரிய மூக்குள்ள ஒரு பிராணி வந்து யானை, பெரிய மூக்கு இருக்காது. அந்த மூக்கால தான் அப்படி பிடிச்சு தூக்கி வைகுண்டத்துக்கு அனுப்புது ஔவையார். இந்த பிள்ளையார் யாருன்னா அவனுக்கு என்னென்னலாம் பேர் வச்சிருக்கானோன்னா, மூல கணபதி, வலஞ்சுழி கணபதி, உயிர் மூச்சே கணபதி தான். பிள்ளையார் தான் இந்த சுவாசத்திற்கு அதிபதி. இந்த சுவாசம் தான் உங்க ஆயுள தீர்மானிக்குது. ஒருத்தவன் கோபப்பட்டான்னா அவனுடைய சுவாசம் வேக வேகமாக வருது. ஒரு மனிதன் காம உணர்வு ஏற்பட்டா இந்த மூச்சு காத்து சூடா வருது. அமைதியா உட்காந்து தியானம் பண்ண அந்த சுவாசத்தோட அளவு குறைஞ்சு போயிடுது. சுவாசம் பெருசா ஓடலை, அப்படியே குறைஞ்சிடுது. அப்ப அந்த பிள்ளையாரு அதுல ஒரு ரகசியத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கு. கைலாயத்தை அடைகிறதுக்கான வழியை எது வச்சிருக்கு? யாகம், யஜ்யம், வேதத்தை அத்தாரிட்டியான வசிஷ்டர் போனதோட நல்லா புரிஞ்சுக்கணும். வசிஷ்டர் ரிஷிகள்லாம் பொறுமையா வேதத்தை ஃபாலோ பண்ணி, மந்திரத்தை ஃபாலோ பண்ணி பொறுமையா போறாங்க எங்க ஈசனை பார்க்கறதுக்கு. இது அகவலை மட்டும் படிச்சதுனால இந்த பிள்ளையார் இப்படி மூக்கில் சுத்தி இப்படி தூக்கி போட்டாரு, எந்த வேதமும் இதுக்கு தெரியாது, நேரா போய் கைலாசம் போயிடுச்சு. அப்ப ரகசியம் எங்க இருக்கு? அப்ப சிவத்தை பார்க்க கைலாயம் போக வேண்டுமானால் நாம் இந்த தேகத்தில் எதை பார்க்கணும்?
எதை பார்க்கணும்? சுவாசத்தை பார்க்கணும், மூலாதாரத்தை பார்க்கணும், சுவாசத்தை பார்க்கணும். அற்புதம். இந்த சுவாசத்தை பார்த்துட முடியுமா? அதுதானே எண்ணற்ற பயிற்சியெல்லாம் வெளில சொல்லி கொடுக்குறாங்களே. அப்போ அதில் சொல்லி சுவாசத்தை மட்டும் பார்த்தா அடைஞ்சிடலான்னா பல பல பயிற்சிகள், நான் பெயர் குறிப்பிட விரும்பல, பல பல பயிற்சிகள் சுவாச ரீதியாக, வாசி யோகம் என்கின்ற பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், எவ்வளோ பயிற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் போய் பல வருஷங்கள் செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த சிவத்தை பார்த்துட்டாங்களா? கேள்விக்குறிதான். பார்க்கல, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்க்கல. அப்ப இதுக்குள்ளார ஒரு ரகசியத்தை இந்த இதுல வச்சிருக்கான். அதனாலதான் எவ்வளோ பெரிய மகான்களும் விநாயகர் காப்பு போட்டு ஒரு பாடல் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? இந்த சிவத்தை நீ காணணும்னா, சவமாகி போகாமல் சிவத்தை காண வேண்டுமானால், அந்த சிவம் இந்த தேகத்தில் இருப்பதற்கு காரணமான உன்னுடைய உயிர் மூச்சுன்னே பேரு. மூச்சுக்கு 2 மூச்சு இருக்கு. சாதாரணமா ஆக்சிஜனை இழுத்து நீங்க வச்சுக்கிட்டு உடம்ப பெருத்துக்கிட்டு இருக்கிற மூச்சு இருக்கு, உயிர் மூச்சுன்னு இருக்கு. திருமூச்சு, உயிர் மூச்சுன்னு பேரு. அந்த மூச்சுக்கு அதிபதி தான் அந்த மூல கணபதி. அதை தான் சொல்றாரு. அந்த மூச்சு எப்படி இருக்கான்? அந்த மூச்சு எப்படி இருக்கான்? 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. எங்க வச்சு போட்டுறாரு? புந்தி. புந்தினா எங்க இருக்கு? புந்தியில வச்சுதான் போற்றணும். நம்ம எங்க வச்சு போட்டுறோங்கிறது யாருக்கும் தெரியாது. புந்தினா எங்க இருக்கு? கணபதி எங்க இருக்காரு? புந்தியில தான் இருக்காரு. புந்தினா எங்க இருக்கு? புந்தினா தெரியாது. தெரிஞ்சானா அவங்க எங்கயா இங்க உட்காந்துருக்கோம். நாங்க அங்கேயே அதை எழுப்பி இருக்க மாட்டோமா? இத்தனை நேரம் கணபதியை நாங்க கண்டுபிடிச்சிருப்போமே, எங்க உயிர் மூச்சு எங்க ஒடுங்கி நிக்கிறதுங்கிறத நாங்க புரிஞ்சிருப்போமே அப்படின்னு. புந்தி தமிழ்ல பல அர்த்தங்கள் உண்டு புந்திக்கு. புந்தி எங்க இருக்குன்னா, இன்னொரு சித்தர் சொல்றாரு, எங்கடா அந்த கணபதி உட்கார்ந்துருக்காரு, இந்த மூல கணபதி எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, ஒரு சித்தர் பாடல்ல சொல்றாரு, எருவிடு வாசலுக்கு இருவிரல் மேலே, எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடு வாசலுக்கு இருவிரல் கீழே, ஊழ்கிடும் ஜோதியை ஊழ்க வல்லாருக்கு அந்த மூல கணபதி காட்சி கொடுப்பான். நல்லா இருக்குங்கய்யா கேட்கறதுக்கு. ஆனா இந்த தமிழே எங்களுக்கு தெரியலங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் தமிழர்களுங்கய்யா, நாங்கள்லாம் தமிழ் குடிங்கய்யா. சித்தர்கள் பாடல் கொஞ்சம் டஃப்பு தான். ஞானம் இருந்தால் கிடைக்கும். ஏன்னா ஒரு தடவை வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. கல்வி அறிவு அவ்வளவுதான். மிகப்பெரிய பண்டிதர், தமிழ்ல மிகப்பெரிய ஒரு PhD லெவல்ல இருந்தவர். அந்த காலத்துல வள்ளலாருக்கும் அவருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அப்ப தமிழ் எழுத்துக்களில் முதன்மையான அந்த அகரம் ஆ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கு ஒரு 45 கேள்விக்கு மேல கேட்டிருக்காரு வடலூர் ராமலிங்க சாமி. அகரம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 45 கேள்வி கேட்டிருக்காரு. அந்த பண்டிதர் இப்படியே பார்த்துருக்காரு, எனக்கு இது விளக்கம் தரலன்னு போயிட்டார். 3ஆம் கிளாஸ் படித்தவர்கிட்ட PhD படித்தவர் நிற்க முடியாது. தமிழ் மொழியில மட்டும். தமிழ் மொழி தெய்வீக மொழி. சாட்சாத் முருக பெருமானால் அகத்திய மகரிஷியால் உருவாக்கப்பட்ட மொழி. இந்த மொழியில தான் உயிரையும் மெய்யையும், உயிரையும் உடலையும், இந்த உயிர் உடம்பை பத்தி, இந்த உயிர் உடல் உயிர்மை எப்படி இருக்குங்கிறதையும், இந்த உயிரையும் உடலையும் எப்படி வளர்க்கலாம் என்கின்ற ஆயுத எழுத்தையும் பற்றி பேசிய ஒரே மொழி தமிழ் மொழி. ஞானம் இருந்தால் மட்டும்தான் இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சு வெளில வர முடியும். ஞானம் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க வெறும் தமிழ் புலமையை வச்சு இதை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நாங்க சொல்றதெல்லாம்